அதனாலதாங்க சொல்றோம், இந்த ராகினி இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற வரைக்கும் ராமசாமி குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்காது. மீடியா மக்களே, இதையும் நீங்க கவனத்துக்கு எடுத்துக்கணும். இவங்க குடும்பத்துடைய அநியாயம் இவங்க மேலதிகாரிக்கு தெரியற வரைக்கும் இந்த நியூஸ கொண்டு போங்க. உங்களுக்காக நான் கத்தி கத்தி ஏன் தொண்டல போச்சு. நீ ஏன்பா அமைதியா இருக்க? நீ போராடு. நீ போராடினதான் நியாயம் கிடைக்கும். டிஸ்மிஸ் செய், 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 டிஸ்மிஸ் செய். தாத்தா, கலிவர்தன் அந்த முருகேசனை நல்லா செட் பண்ணி வச்சிருக்கான். நம்ம பேசுறதெல்லாம் ட்விஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். மீடியாவும் எல்லாத்தையும் ஷூட் பண்றாங்க. இந்த சமயத்துல நம்ம குறுக்க பேச முடியாது. நம்ம கிளம்பி போயிடலாம். அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்போம். கலிவர்தா, நீ என்ன ஆட்டம் வேணாலும் போடு, ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்கு, அதை நீ ஜெயிக்க முடியாது. என் பேரனை நாங்க வெளியே கொண்டு வந்தே தீர்வோம். அப்ப பாரு. அதையும் பாப்போம். என்னடா மௌனே? ஆத்த ரங்கநாயகி, ரொம்ப முழிக்காத, உன் கண்ணு விழுந்துற போது. இந்த பைலட் என்னமா பேச்சு? வாமா போலாம். ஏ ரேஷன் கார்டு மாப்பிள ராசிங்கம், நைட்டு சரக்கு பார்ட்டி இருக்கு, இருந்துட்டு போறது. என் பொண்டாட்டி அடிப்பா. டேய், நீ என்ன நிறுத்திட்ட? கூவுடா. ஜெயில போடு, 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 ஜெயில போடு. போராடுவோம், 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 போராடுவோம். ஜெயில போடு, ஜெயில போடு, டிஸ்மிஸ் செய், டிஸ்மிஸ் செய், டிஸ்மிஸ் செய். ஜெயில போடு, ஜெயில போடு, டிஸ்மிஸ் செய், டிஸ்மிஸ் செய், டிஸ்மிஸ் செய். டிஸ்மிஸ் செய், டிஸ்மிஸ் செய், டிஸ்மிஸ் செய். ஜெயில போடு, ஜெயில போடு, டிஸ்மிஸ் செய், டிஸ்மிஸ் செய், டிஸ்மிஸ் செய். ஜெயில போடு, ஜெயில போடு, ஜெயில போடு, ஜெயில போடு, ஜெயில போடு, டிஸ்மிஸ் செய். ஜெயில போடு, ஜெயில போடு, டிஸ்மிஸ் செய், டிஸ்மிஸ் செய், டிஸ்மிஸ் செய், டிஸ்மிஸ் செய், டிஸ்மிஸ் செய். உங்க பையன் கதிர் தான் கொலை பண்ணாருன்னு ஆணித்தனமா சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன மேடம்? அப்படிலாம் இல்லங்க, அது உண்மை இல்ல. அவன் உதவி பண்றதுக்காக தான் போனான். அவன் மேல இவ்ளோ பெரிய பழிய போட்டுட்டாங்க. நர்மதா, கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லணும்னு எழுதி கொடுத்தல்ல, அத ரங்கநாயகி கிட்ட சொன்ன. அதனாலதான் அவன் நிதானமா பதில் சொல்லிட்டு இருக்கா. நீ சொன்னத அப்படியே சொல்லிட்டு இருக்கா பாரு. உங்ககிட்ட இருக்க பணபலத்தை பயன்படுத்தி நீங்க சாட்சிகளை விலைக்கு வாங்க பாக்குறீங்கன்னு சொல்றாங்களே. எங்க பக்கம் உண்மை இருக்கு. நாங்க எந்த தப்பும் பண்ணல. அப்படி இருக்கும்போது சாட்சி எல்லாம் எதுக்குங்க விலை கொடுத்து வாங்கணும்? நான் கூட நேத்து மாதிரி சண்டை போடுவாங்களோன்னு பயந்தேன் பாட்டி. அவ ஒரு கோவக்காரி, சட்டுன்னு கோவப்பட்டுருவா. அத நீ இருக்கல்ல, இனிமே அப்படிலாம் நடக்காது. நெளிவு சுழிவா கூட்டிட்டு போயிடலாம். என்ன? உங்க மகன் ஆள் அனுப்பி முருகேசனை மிரட்டினதா சொல்றாங்களே. அவர் பொய் சாட்சிங்க. அவர் அப்படிதான் சொல்லுவார். உண்மை என்னங்கறத நாங்க கோர்ட்ல நிரூபிச்சு தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். இது போதும் பாட்டி. இனி இந்த கேஸ்ல ஜெயிச்சிடலாம். அது மட்டும் இல்லைங்க, ஏய், எதுக்கு எல்லாரும் ஸ்டேஷன் முன்னாடி நின்னு கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க?
நான் தான் அந்த ஸ்டேஷனுக்கு வந்த ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் ஆதிவீர பாண்டியன். ராமசாமி மர்டர் கேஸ விசாரிக்க தான் வந்திருக்கேன். நீங்க போராட்டம் பண்றது எஸ்பி ஆபீஸ் வரைக்கும் போயிருக்கு. அரெஸ்ட் ஆகி லாக்அப்ல இருக்கிற கதிரோட எலும்ப முறிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இன்னும் நீங்க போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாரும் கலைஞ்சு போங்க. ஐயா, நான் ராமசாமியோட பொண்டாட்டி, இது என் பையன். எங்களுக்கு நீதி கிடைக்குமா ஐயா? அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இந்த கேஸ்ல இருக்க ஒரே சாட்சி நான் தாங்க. என் உயிருக்கு கதிரால ஆபத்து இருக்கு. எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க சார். ஏதாவது தப்பா நடந்தா கதிரோட உயிரே இருக்காத. அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? இந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற ராகினி கதிரோட தங்கச்சி. அவங்க தன்னோட பதவியை பயன்படுத்தி சாட்சியை கலைக்கிறாங்க. அவங்கள நீங்க பதவி நீக்கம் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பா பதவி நீக்கம் செய்ய மாட்டேன். ஆனா அதே ராகினி அவங்க அண்ணனுக்கு எதிராக எப்படி வேலை செய்யறாங்கன்னு பாருங்க. இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த கேஸ் நியாயமா நடக்கும்னு இப்ப எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு சார். நம்பிக்கை வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன கிளம்பி போங்க. சார், எக்ஸ்கியூஸ் மீ. கதிர எலும்பு உடைச்சு உண்மையை வர வைப்பேன்னு சொன்னீங்கல்ல, இன்னும் விசாரணையே முடியல. கதிர மேல குற்றம் தான் சாட்டப்பட்டிருக்கே தவிர அவர் குற்றவாளின்னு நிரூபிக்கல. எப்படி எலும்பு உடைச்சு விசாரிப்பேன்னு சொல்லலாம்? எப்படி சொல்லுவீங்க? நான் ஒரு போலீஸ் ஆபீசர், என்னை மறைச்சு கேள்வி கேட்க வர யாருமா நீ? இந்த பொண்ணு தான் சார் கதிரோட. நீ கதிரோட லவ்வரா இல்ல கதிரோட பொண்டாட்டி இல்ல கதிரோட வேற எதனாவதா? சொல்லுமா, யார் நீ? ஏங்க, நீங்க போலீஸ் ஆபீசர்னா என்ன வேணா பேசுவீங்களா? இப்படி பேசுறது தப்புன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? யார் கூட சேர்த்து பேசுறீங்க? நாங்க யாரு? எங்க தராதரம் என்ன? இவ யாரோ எவரோ, இவளை ஏன் புள்ள கூட சம்மந்தப்படுத்தி பேசுறீங்க? அவ ஏதோ ஒரு வேலையா இந்த ஊருக்கு வந்திருக்கா. தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு என் வீட்டுல தங்கி இருக்கா. அவ்வளவுதான். இதுக்கு என்னமோ தகுதி தராதரம் இல்லாம ஆளுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க சார்? என் பையன் எலும்பு உடைப்பீங்க, உயிரை எடுப்பீங்கன்னா நீங்க இதெல்லாம் செய்யற வரைக்கும் நாங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிப்போம்னு நினைச்சீங்களா? முதல்ல உண்மையான கொலையாளி யாருன்னு கண்டுபிடிங்க. உங்க விசாரணைய சரியா செய்யுங்க. அதுக்கப்புறம் எங்க கிட்ட வந்து சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த எலும்பு உடைப்பேன் மலைய உடைப்பேங்கிற வேலையெல்லாம் இங்க வேணாம்.